வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய வகுப்புல பொது தமிழ்ல நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து யாப்பு இலக்கணம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ முந்தைய வகுப்புல நம்ம வந்து யாப்பு இலக்கணம் வந்து பார்ட் 1 வந்து படிச்சிருந்தோம். இது நம்மளுடைய புத்தகத்துல வந்து பேஜ் நம்பர் வந்து 41 இருக்கு, எடுத்துக்கோங்க. ஸோ 41 பேஜ் நம்பர். ஸோ அதுல நம்ம ஏற்கனவே படிச்சது என்னன்னா யாப்பின் உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு படிச்சோம் வந்து. ஸோ மொத்தம் 6 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுல வந்து எழுத்துனா என்ன, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு நம்ம படிச்சு முடிச்சிருந்தோம். இன்றைய வகுப்புல பார்ட் பில நம்ம படிக்க இருக்கிறது என்ன அப்படின்றத பார்ப்போங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடையில அந்த விகற்பம் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படுது அப்படின்னா வந்து இப்போ மோனை எதுகை சொல்லிட்டு நம்ம மொத்தமாக பிரிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடை 8 வகைப்படும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து மோனை தொடை விகற்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 7 இருக்குது. அந்த 7 என்னென்ன நம்ம தேர்வில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அது ஒரு சூத்திரம் மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ரொம்ப சுலபமாக அதை படித்து ஆன்சர் பண்ணிடலாம். அது அந்த ஹெட்டிங்கை நினைவில் வச்சுட்டாவே போதும், சரியாக விடையளிச்சிடலாம். அதே மாதிரி எதுகை தொடை அப்படின்னு விகற்பம் அது ஒரு 7, மொத்தம் 14 ஆச்சு. ஸோ அதுக்கடுத்து ஏவி தொடை விகற்பம் அது ஒரு 7, 21 தொடையாச்சு. அடுத்து முரண் தொடை விகற்பம் 7ன்னு சொல்லி மொத்தம் நம்ம 28 தொடை வந்து நம்ம படிக்க போகிறோம். அது சூத்திரம், ஒரு சூத்திரம் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கு அடுத்தடுத்து வர்றது ரொம்ப சுலபமாக ஒரு செட்டு நம்ம ஞாபகம் வச்சுட்டா அடுத்தடுத்து வர்றது நம்ம ஈஸியாக நினைவில் கொண்டு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து பா வகைகள்னா என்ன, இப்போ பாவினம்னா என்ன, அந்த பா வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் பா வந்து 4 வகையாக பிரிக்கிறோம். சில வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இல்லை வெண்பான என்ன, ஆசிரியப்பா என்ன, கலிப்பான என்ன, வஞ்சிப்பான என்னன்றது முந்தைய ஆண்டில் கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வகுப்பில் படிக்க போகிறோம். ஸோ வாங்க படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் வந்து 41 எடுத்துக்கோங்க. ஸோ அதில் வந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 43ல இருக்கு. ஸோ 43 பக்கம் என்ன எடுத்துக்கோங்க. அது கூடுதல் தகவலுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து தகவல் வந்து உள்ளே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கே வந்து குறள் வந்து இருக்குது. அந்த குறளுக்கான விளக்கம் என்ன, பொருள் என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வந்து புத்தகத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குற பண்ணது, ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அடுத்து படிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோனை தொடை விகற்பம் மொத்தம் 7 இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது என்ன என்ன அப்படின்றத படிப்போம் வாங்க. வந்து இப்போ மோனை தொடை விகற்பம் 7 அப்படின்னு பார்க்கும்போது இதோட சூத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்போ இணை மோனைனா வந்து முதல் சீரும் இரண்டாவது சீரும் வந்து. ஸோ அது மோனைனா என்னன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அப்படின்னு பார்க்குறோம். எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. இப்போ மோனை தொடை விகற்பம் 7 அப்படின்னும் போது 7 வகையாக நம்ம பிரிக்கும் போது இணை மோனை அப்படின்னு சொல்லும் போது இணையா இருக்கு. என்ன மோனை வந்து பயின்று வந்திருக்கு, என்ன மோனை பயின்று இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இணை மோனை பயின்று வந்திருக்கு. இப்போ இந்த குறள் எடுத்துப்போம். இந்த குறள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. ஸோ அப்போ இதுல என்ன பயின்று இருக்குன்னா இப்போ தக்கார் தா வந்து தகவிலார் தா வந்து அப்போ ரெண்டுமே மோனைனா முதல் எழுத்து பயின்று வந்திருக்கு. அப்போ மோனைன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன வகையான மோனை அப்படின்னா இணை மோனை அப்படின்னு பார்க்குறோம். 1, 2வது சீர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இரு சீர்களின் முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது இணை மோனை, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இணை மோனை அப்படின்னு 1, 2, அந்த பொழிப்பு மோனைனா 1, 3 முதல் சீர் 3வது சீர் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு மோனைனா முதல் சீர் 4வது சீர் அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து கூளை மோனை அப்படின்னும் போது முதல் சீர் 2வது 3வது சீர் வந்து நமக்கு ஒத்து வரணும். அதுமாதிரி மேற்கதுவாய் மோனை தொடை அப்படின்னும் போது முதல் சீர் 2வது சீரை விட்டுறணும், 3, 4. அடுத்து கீழ்கதுவாய் அப்படின்னும் போது 1, 2, 3வது சீர் இருக்காது, 4வது சீர்ல ஒன்றி வரும் அப்படி பார்க்குறோம். அடுத்து முற்றும் மோனை அப்படின்னும் போது அனைத்து 4 சீர்லுமே வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒன்றி வருதல் அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மோனை தொடை விகற்பம் 7 அப்படின்னா இந்த நம்பர் வந்து மாறவே மாறாது. இது எதுகைக்கும் இதே தான் வரப்போகுது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இந்த குறளுக்கான பொருள் என்ன பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு யூனிட் 6லையும் குறள் இருக்கு, பொது தமிழையும் குறள் இருக்கு. ஸோ அதனால நம்ம இது கூடுதல் நம்ம தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்றதுனால நம்ம அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு குறளும் சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க பண்ணுங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. இப்ப தக்கார் தகவிலார் அப்படின்னு பார்க்கும்போது அவரவர் எச்சத்தால் வந்து அறியப்படும். அப்ப வந்து அறத்துப்பாலில் உள்ள நடுவு நிலைமை அப்படின்ற அதிகாரத்துல இருக்கக்கூடிய இருக்கு. ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா என்பது அவர் விட்டு செல்லும் புகழோடும் அவர் பின்னால் எஞ்சி நிற்கும் மிச்சத்தினாலும் அறியப்படும். வந்து அப்ப நல்லவரா கெட்டவரா அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் விட்டு செல்றது வந்து அவரை பத்தி பேசும்போது நல்ல விதமா பேசுறாங்களா கெட்ட விதமா பேசுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு.
அப்ப நடுவுநிலை மற்றும் தகுதியுடைய நல்லவர்கள் அப்படின்றது தக்கார். தகவலான தகுதி மற்றும் நடுவுநிலை இல்லாத தீயவர்கள் அப்படிங்கிறோம். எச்சம்னா ஒரு இறந்த பின் எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் அல்லது வழிவந்த சந்ததியினர் அப்படின்றத பொறுத்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இந்த குறள்ல நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, இப்ப தக்கார் தகவலார் அப்படின்னு நல்லவரா கெட்டவரா அப்படின்றது என்னன்னா, அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறோம். அவர் என்ன விட்டுட்டு போறாரோ அதை பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கிறோம். அடுத்து முதல் இரு சீர்கள் முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு, அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இணை மோனை அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 2 அப்படிங்கிறோம். அடுத்து பொழிப்பு மோனை அப்படின்னு இதே மாதிரி தான் இணை எதுகை பொழிப்பு எதுகைன்னு வரும். ஸோ அப்போ அதே தான் நமக்கு தொடர்ந்து வரக்கூடியதா இருக்கும். அப்போ பொழிப்பு மோனை அப்படின்னு எடுக்கும்போது இப்போ 1 2ன்னு பார்த்தாச்சு, அடுத்து 1 3 அந்த ஒரு கணித மாதிரி தான் இருக்கும். அப்போ 1 2ன்னு போட்டால் அடுத்து 1 3 அடுத்து 1 4 அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு வந்து 1 3 4 அடுத்து 1 2 4 அடுத்து 1 2 3 வந்து ஸோ மொத்தமாக வர்றது வந்து. ஸோ அப்போ 1 2 3 4 சொல்லி மொத்தமாக முற்றும் மோனை அப்படின்னு சொல்லிட்டு 4 சீல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடியதாக இருக்கும். அப்போ இது மறக்கவே மறக்காதீங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சுலபமாக தான் இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நம்ம முடிச்சு திருப்பி ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணுவோம். அடுத்து பொழிப்பு மோனை அப்படின்னு பார்க்கும்போது 1 3 அப்படிங்கிறோம். அப்போ 1 3 அப்படின்னு போது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும் அப்படின்ற. அப்போ நன்றிக்கு நான் இந்த வித்தாகும் நல்லொழுக்கத்தில் நான் வந்து அப்போ முதல் சீர் மூன்றாவது சீரனு இங்கே முதல் சீர் இரண்டாவது சீர்னு பார்க்குறோம். அப்போ முதல் சீர் மூன்றாவது சீரில் முதல் எடுத்து ஒன்றி வந்திருக்கனால இது என்ன சொல்றோம்னா பொழிப்பு மோனை அப்படின்னு சொல்றோம். அப்போ 1 3னா பொழிப்பு மோனை அப்படின்னு பார்க்குறோம். அதே தான் கீழே நம்ம விளக்கமாக வந்து கொடுத்துருக்கோம். இதில் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் விடுமை தரும். அப்போ அறத்துப்பால வரக்கூடிய ஒழுக்கமுடைய அதிகாரத்தில் வரக்கூடிய குறளா இருக்கு. நல்லொழுக்கமானது ஒருவருக்கு நன்மையை விளைவிக்கும் வந்து. அப்போ விதை போன்றது, தீயொழுக்கமும் எப்போதும் துன்பத்தை தரும் அப்படின்னு. அப்போ விதைத்தோம்னா நல்லதை நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படி பார்க்குறோம். அப்போ நல்லொழுக்கம் நல்ல பழக்க வழக்கம் நன்னடத்தை. நன்றிக்கு வித்தாகணும் அறம் மற்றும் நல்வாழ்வினும் மரத்தை வளர்க்கும் விதையா வந்து அந்த இருக்கும் அப்படி பார்க்குறோம். நல்லொழுக்கம் வந்து விதை, அது வந்து நல்ல அறுவடை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்ற. தீயொழுக்கம்னா கெட்ட பழக்கங்கள் முறையற்ற செயல்கள் அப்படிங்கிறோம். இரும்பை தரணும் எக்காலத்திலும் தீராத துன்பத்தை தரணும் அப்படி பார்க்குறோம். எல்லா காலத்திலும் நமக்கு துன்பத்தை தரக்கூடியதா இருக்கிறதா என்னன்னா இந்த தீயொழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ற வள்ளுவர் வந்து. அடுத்து ஒரு முனை அப்படின்னும் போது அப்போ ஒரு முனை தொடையில நமக்கு என்ன 1 4 ஒன்றி வருது. அப்போ முதல் சீர்ல அன்பின் அப்படி பார்க்குறோம், அந்த நான்காவது சீர்ல அக்திலார் அப்படி பார்க்குறோம். அப்போ ரெண்டுத்துலையும் அப்படின்றது ஒன்றி வந்திருக்கு. அப்போ ஒரு முனை அப்படின்னு 1 2 3 4 அப்போ அந்த 1 4 மட்டும் நமக்கு ஒன்றி வருதல் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லார் என்புதோல் பொறுத்த உடம்பு அப்படின்றார் வந்து. ஸோ அப்போ உயிர் எங்க வாழ்கிறது அப்படின்னா அன்பு இருக்கிறவர்கிட்ட தான் உயிர் வாழ்கிறது. மற்றவங்களுக்கு என்னன்னா எலும்பை தோல் பொறுத்த உடல் தான், வெற்று உடல் தான், அங்கே அன்பு இல்லாத உடல் அப்படின்னு உயிரற்றது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்போ நமக்கு இந்த குறள் வழியா வந்து சொல்லக்கூடியது அன்புடைமை அப்படின்ற அதிகாரத்தின் வழியா வந்து அன்போடு பொருந்திய வாழ்வே உண்மையான உயிர் வாழ்வாகும் வந்து. அன்பு இல்லாத உள்ள உடம்பு எலும்பை தோலால் மூடிய வெற்று உடம்பை போன்றது அப்படின்றாரு. அப்போ வெற்று உடம்பை போன்றதா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னு. அப்போ உடம்பில் உயிர் நின்று இயங்குவதுன்னா அன்பின் அடிப்படையில் தான் அப்படி. அப்படி இல்லாதவங்க அப்படின்னு பார்க்கும் உடல் வெறும் எலும்பை தொலை போர்த்திய உயிரற்ற பொருளுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையா வந்து வள்ளுவர் வந்து திட்டுறாரு அன்பில்லாதவர்கள் அப்படின்னு. அடுத்து கூளை மோனை தொலை அப்படின்னு எடுக்கும்பொழுது நமக்கு கூளை அப்படின்னும் போது 1 2 3 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 3 சீருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வரும். வகுத்தான் வா வந்து வகுத்த வா வகையல்லால் வா அந்த கோடி வந்து. அப்போ வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் அது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. இதோட பொருள் என்ன அப்படின்றத பார்த்துருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஊழியல் அப்படின்னு அதிகாரத்தில் வரக்கூடியதாக இருக்கு. ஸோ வகுத்தான் வகுத்த வகையிலான கடவுள் அல்லது விதி அவரவருக்கு முன்பு வகுத்து தந்த விதிமுறைப்படி அல்லாமல் வந்து கோடி தொகுத்தாருக்கும் கோடிக்கணக்கான செல்வத்தை மிகவும் வருந்தி சேர்ந்தவர்களுக்கும் துய்த்தல் அரிதுன்னா அப்பொருளை அனுபவித்து இன்பம் அடைதல் இயலாது. அப்போ இது எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு. எவ்வளோதான் நம்ம செல்வம் சேர்த்தாலும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதை அனுபவிக்க முடியுமா முடியாதான்றது விதியை பொறுத்து தான் அப்படின்றார். ஆமத்தில் நம்ம கூளை மோனைத்தொடை அப்படின்னும் போது 1 2 3 சீர்கள் ஒன்றி வந்து அது கூளை மோனைத்தொடை அப்படிங்கிறோம். அடுத்து மேற்கதுவாய் மோனைத்தொடை அப்படிங்கிறோம். ஸோ மேற்கதுவாய் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு 1 3 4 வந்து. ஸோ அப்போ நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அப்ப நன்றியில் வரக்கூடிய நான் மறப்பதில் இல்லை, நன்று அன்றில் நான் வந்து நன்றல்லது நான். அப்ப 1 3 4 அப்படின்னு பார்க்குறோம். இந்த சீர்கள் வந்து ஒன்றி வந்திருக்கு. அப்ப மேற்கதுவாய் நமக்கு மோனை தொடை அப்படி பார்க்குறோம். ஸோ வள்ளுவருடைய பொருள் என்ன அப்படின்றதே பார்த்துடும் குறள்ல வந்து. ஸோ இதுல வந்து நன்றி மறப்ப நன்றினா பிறர் செய்த உதவி மறந்து விடுவது நல்ல செயல் அல்ல அப்படின்றாரு. மறக்காதீங்க. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. பிறர் செய்த தீமையை செய்த அப்பொழுதே மறந்து விடுவது மிகவும் நல்லது. அப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா நன்றியை மறந்துடுவோம், ஆனா மற்றவங்க பண்ண தீமையை வந்து மனசுல நினைச்சு வச்சுப்போம். அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அது நினைக்கும் போதெல்லாம் துன்பத்தை கொடுக்கும். இதை மறந்துட்டு நம்ம வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்களுடைய உற்ற காலத்துல உதவி பண்ணாம இருக்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய அதுவும் துன்பத்தை தரும். அப்ப துன்பத்தை தரக்கூடியது என்னன்னா நன்றியை மறந்து நம்ம
அவங்களுக்கு பிற்காலத்தில் வந்து உதவி பண்ணாமல் இருக்கிறது. அப்போ உதவி பண்ணாமல் இருந்து அவங்க வாடிய போது நான் உனக்கு இந்த மாதிரி பண்ணனே எனக்கு பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போ மறக்காம அவங்களை தக்க காலத்தில் நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செய்த துன்பம் அவங்க ஒரு நாள் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் திரும்பி 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 நம்ம வந்து அது நினைச்சு பார்த்து அதனால நம்ம துன்பம் அடையிறது அப்படின்னு தேவையற்றது பயனற்றது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. அப்போ வள்ளுவர் சொல்லக்கூடியது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்றாரு. மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4 அப்படி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து கீழ்கதுவாய் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் அப்படின்றாரு. அப்ப தீயவை தீயதான் பயக்கும். அப்ப கெட்டது வந்து என்ன பண்ணணும்னா கெட்டது தான் நமக்கு வந்து கொடுக்கும். அப்ப இதுல வந்து 1 2 4 வந்து அப்ப கீழ்கதுவாய் அப்படின்னு எடுக்கும்போது கீழ்கதுவாய் முனைத்துறைனா 1 2 4. அப்ப தீயவை தீய பயத்தலால் தீயவை. அப்ப இங்கேயும் தீ வருது, இங்கேயும் தீ வருது, இங்கேயும் தீ வருது அப்படிங்கிறோம். அப்ப தீயனும் அஞ்சப்படும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் வந்து. அப்போ தீய காட்டிலும் மோசமானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. தீனா நமக்கு என்ன பண்ணும், மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கக்கூடியது, காயத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ நமக்கு நமக்கு பெரிய ரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ இதுக்கான குரல் விளக்கம் என்ன அப்படின்னா, தீய செயல்கள் எப்போதும் தொடர் துன்பங்களை விளைவிக்கும் தன்மை உடையவை. எனவே நம்மை சுடும் இயல்பு கொண்ட நெருப்பை காட்டிலும் கூடிய தீவினைகளை நாம் அதிகமாக அஞ்ச வேண்டும். அப்போ தீவினைகள் இருக்குன்னா அந்த செயலை செய்யாதீங்க, அதை கண்டா அஞ்சுங்க அப்படின்றார். 1 2 4 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கதுவாய் மோனைத்தொடையா வந்து இருக்கு. அடுத்து முற்று மோனைத்தொடை அப்படின்னும் போது மொத்தமாவே 1 2 3 4 அப்படின்லாம். இது வந்து துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மலை. அப்போ துப்பார்க்கு தூ, துப்பாய தூ, துப்பாக்கி தூ, துப்பார்க்கு அப்படின்னா தூ. அப்போ எல்லாத்துலேயுமே வந்து தூ வந்து இருக்கு. துப்பாய தூவு மலை அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் வந்து. ஸோ அப்போ மலையை பற்றி அவர் சொல்லும்போது ரொம்ப அழகா என்ன சொல்றாரு வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் வந்து பார்த்துரும். அந்த அறத்துப்பால் வரக்கூடியதாக வந்து இருக்கு. வான் சிறப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ துப்பா இருக்குன்னா உண்பவருக்கு சாப்பிட்ற உணவுப் பொருள், துப்பாய தகுந்த உணவுப் பொருளை கொடுக்கறது யாருன்னா மழை தான். துப்பாக்கி விளைவித்து தந்துன்னு தூவும் அப்படின்னா தருவதாகவும் தானே நீராக மாறுவதாக மழை பொழிகிறது. அப்போ இந்த மழை என்ன உண்பவருக்கு உணவுப் பொருளை தரக்கூடியதாக இருக்கு. அது மாதிரி விளைவித்து தந்து தானே வந்து மழை நீராகவும் பருகுவதற்கு நீராகவும் தரக்கூடியதாக இருக்கு அப்படிங்கலாம். ஸோ அப்போ துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பா இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து முதல் சீர், அந்த சீரில் வந்து முதல் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூ அப்படின்னு வந்திருக்கு. அதனால இது வந்து முற்றும் மோனையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ நம்ம விதி என்ன அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கும் போது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது என்னன்னா இணை பொழிப்பு ஒருவு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கூளை வந்து. ஸோ அப்போ நம்ம இது தனியாவோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடுத்து ஷார்ட்கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இணை அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொழிப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உருவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உருவு அப்படின்றது எழுதிக்கோங்க. அப்போ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடியதாக வந்து இருக்க போகுது. அடுத்து கூளை அப்படின்றது முற்றும் அப்படின்னும் போது கூளையில் 1 2 3 வரப்போகுது. முற்றும்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 4 அப்படின்னு நமக்கு வரப்போகுது. இப்போ மேற்கதுவாய் கீழ்கதுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வரக்கூடியதாக வந்து அடுத்து இருக்க போகுது. ஸோ அப்போ இணை பொழிப்பு உருவு வந்து இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 2 தான் நம்ம வந்து போட போகிறோம் வந்து. ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்து இணை பொழிப்பு உருவு. இதில் வந்து 2 2 நம்பராக தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 2 சீரை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூளை மோனை அப்படின்னும் போது 3 சீர் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்து வர்றதுலேயும் வந்து மேற்கதுவாய் கீழ்கதுவாயிலையும் 3 சீர் தான் பார்க்க போகிறோம். முற்றிலும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 சீர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம போடுவோமா வாங்க வந்து. ஸோ அப்போ இணை பொழிப்பு ஒருவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து கூளை அப்படின்றது நம்ம இங்கே எழுதிக்க வேண்டியதான். அடுத்து மேற்கதுவாய் அப்படின்னு பார்க்குறோம். மேற்கதுவாய் அப்படின்னா ஷார்ட்டாக எழுதுறேன். ஸோ கதுவாய். அடுத்து கீழ்கதுவாய் வந்து. அடுத்து முற்றும். இந்த நம்பர் வந்து இன்னைக்கு மாறாது, அடுத்தடுத்து நம்ம பார்க்கும் போதும். இப்போ இணையில வந்து என்ன ஆகுனா 1 2 வந்து பொழிப்பு அப்படின்னும் போது நமக்கு 1 3 வந்து உருவு அப்படின்னும் போது 1 4 வந்து. ஸோ கூளை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே 1 2 3 அப்படின்னு வந்துடும். மேற்கதுவாய் அப்படின்னு எடுக்கும்போது 1 3 4 வந்து. கீழ்கதுவாய் அப்படின்னும் போது 1 2 அடுத்து வந்து 4 வந்து. ஸோ முற்றும் அப்படின்னும் போது வந்து 1 2 3 4 அப்படின்னு. ஸோ அப்போ நமக்கு மொத்தம் விதி அப்படின்னு பார்க்கும்போது இணைனா வந்து 1 2 நமக்கு வரணும். அதே மாதிரி பொழிப்பு அப்படின்னா 1 3 நமக்கு வரணும். அடுத்து உருவு அப்படின்னும் போது 1 4 நமக்கு வரணும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூளை அப்படின்றது 1 2 3 அப்படின்னு நமக்கு வரணும். மேற்கதுவாய் வந்து நமக்கு 1 3 4 அண்ட் கீழ்கதுவாய் அப்படின்னும் போது நம்ம மோனைத்தொடை வந்து 1 2 4 அண்ட் முற்றும் அப்படின்னு 1 2 3
3 4 அப்படி பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்ம எழுதியிருக்கோம். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுக்கலாம்னா இணை மோனை, இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மோனை, கூளை மோனை, மேற்கதுவாய் மோனை, கீழ்கதுவாய் மோனை, முற்றும் மோனை. அதே எதுகை வரும்போது அதே இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை சொல்லி அப்படி நம்ம போட்டு போயிட வேண்டியதான். இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோனை வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து எதுகை தொடை விகற்பம் 7 அப்படிங்கிறோம். இதில் இணை எதுகை தொடை அதே நம்பர் தான் வரப்போகுது. எதுகை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருதல் அப்படிங்கிறோம். இப்போ வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பை பல அப்படின்னு பார்க்கணும். இப்போ வேண்டுதல் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வேண்டாண்மை அப்படின்னு இருக்கு. அப்போ வேண்டுதல் 2வது எழுத்து, இந்த சீரில் முதல் சீரில் 2வது எழுத்து, 2வது சீரில் 2ஆம் எழுத்து, சாரி 2வது சீரில் 2ஆம் எழுத்து, முதல் சீரில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்து, அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றி வந்து அது வந்து எதுகைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ 1 2 அப்படி பார்க்குறோம். இதில் வள்ளுவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றதையும் பார்த்துருவாங்க. ஸோ அப்போ வேண்டுதல் வேண்டாமை அப்படின்னு பார்க்குறோம். விருப்பு வெறுப்பும் இல்லாதவர் எதன் மீதும் பற்றோ அல்லது மறுப்பு இல்லாத முழு முதற் கடவுள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ விருப்பு வெறுப்பு இல்லாதவர் என்ன பண்ணணும்னா எதன் மீது பற்றோ அல்லது மறுப்பு இல்லாத முழு முதற் கடவுள் சொல்கிறோம். அந்த சேர்ந்தாருக்கு, அவரை சேர்ந்தாருக்கு, அந்த இறைவனின் திருவடிகளை மனதால் பற்றி பக்தி செய்பவர்களுக்கு யாண்டும் இடுமை இல்லை, எப்போதும் எங்குமே எத்தகைய துன்பமும் வராது அப்படின்றார். ஸோ அப்போ விருப்பு வெறுப்பு அற்றவர்கள் யாரு சொல்கிறோம்னா கடவுளை சொல்கிறோம். அப்பப்பட்ட கடவுளை வந்து அவருடைய கடவுளுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு ஏதாவது துன்பம் இருக்குன்னா ஒரு துன்பமும் இருக்காது அப்படின்றதான் வள்ளுவர் வந்து அங்கே சொல்லக்கூடியதாக வந்து இருக்கு. பொழிப்பு எதுக்கு அப்படின்னா 1 3 பொழிப்புனாவே நமக்கு தெரியும். ஸோ அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. வந்து நீங்கள் இந்த உலகத்தை தோன்றினா புகழோடு இருங்க, அப்படிலாம் நீங்கள் பிறக்காதீங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்போ இந்த தோன்றின் அப்படின்னும் போது 2வது எழுத்து இன் வந்து புகழோடு தோன்றுகல 2வது எழுத்து இன் வந்து அப்போ 1 2 3 சீர் அப்படின்னு பார்க்கணும். சார் 1 3 சீர் பார்க்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் வந்து இணைக்கு வந்து 1 2 பார்த்தோம், கரெக்டாக வந்துருச்சு. அவர் 1 3 அப்படின்னும் போது அதுலேயும் அமைஞ்சிருக்கு பார்க்கலாம். ஸோ அதை அப்படியே நம்ம போட்டுருவேன். வள்ளுவருடைய பொருளையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஸோ அந்த நீங்க பிறக்கணும்னா புகழோட தான் பிறக்கணும், அப்படிலாம் பிறக்காதீங்க அப்படின்னா. அப்போ தோன்றின் புகழோடு தோன்றுக உலகத்தில் மக்கள் மத்தியில் ஒருவன் தோன்றுவதனால் அவன் புகழோடு தோன்ற வேண்டும். அக்திலார் அத்தகைய புகழை பெறும் தகுதி அல்லது குணமோ இல்லாதவர்கள் தோன்றலின் தோன்றாமல் அவர்கள் உலகத்தில் பிறந்து வாழ்வதை விட பெறாமல் இருப்பதே நல்லது, மிகவும் நல்லதுன்ற இது வந்து புகழ் அப்படின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தாக வந்து இருக்கு அப்படின்னுக்கிறோம். ஸோ அது நம்ம பொழிப்பு எதுகை தொடையில வந்து இருக்கக்கூடிய குரல். அடுத்து வந்து ஒருவு அப்படின்னும் 1 4 வந்து அப்போ 1 4 அப்படின்னும் போது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார். இப்போ அன்பிலார்ல வரக்கூடிய இன், அன்புடையார்ல வர இன் அந்த அப்போ 1 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்து வருது அப்படின்னு. இதை வந்து ஒருவு எதுகை தொடை அப்படின்னு ஒன்று. அப்போ அன்பிலார் என்ன பண்ணுவோம், எல்லாமே தமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அன்பு இல்லாதவர்கள், அன்புடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்பும் உரியர் பிறகு என்னோட உயிர் விட மற்றவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்புடையராக இருப்பார். முதல் சீலும் 4ஆம் சீலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு. அடுத்து கூடை எதுகை தொடை அப்படின்னு பார்க்கறது. ஸோ கூடை எதுனா 1 2 3 அப்படின்னு. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு பார்க்கறோம். அப்ப இந்த இர் அப்படின்றது முதல் சீர்ல 2வது எழுத்து, 2வது சீர்ல 2வது எழுத்து, 3வது சீர்ல 2ஆம் எழுத்து. இர் அப்படின்றது ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்ப இதுல வள்ளுவர் சொல்லக்கூடிய அந்த பொருள் என்ன அப்படின்றதையும் பார்த்துரும். ஸோ பற்றுகள் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதில் வந்து வள்ளுவருடைய குரல் விளக்கம் பற்றற்றான் பற்றுன்னா ஆசைகள் மற்றும் பற்றுகள் இல்லாத கடவுளின் திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். வந்து அது வந்து பற்று விடா இருக்கு. வந்து நான் எந்த பற்றுமே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்க கடவுள் அடியில சேர்ந்துட்டாங்கன்னா இன்னும் சுலபமாக அந்த பற்றுகள்லாம் விட்டுற முடியும் அப்படின்னு. அப்போ உலக பற்றுகளை நீக்க இறை பற்று உதவுகிறது. மனம் பற்றை விடாமல் எதையாவது பற்றிக்கொள்ளும் இயல்புடையது என்பதால் பற்றற்ற இறைவனை பற்ற வேண்டும். வந்து நம்ம ஏதாவது ஒன்று வந்து பற்றக்கூடிய இதில் தான் நம்ம இருப்போம். அதனால பற்றே இல்லாத அந்த இறைவன் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா வந்து அப்போ பற்றவற்றெல்லாம் நீங்களும் மாறிடுவீங்க அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்லக்கூடியதா இருக்கு. அடுத்து மேற்கதுவாய் அப்படின்னா 1 3 4 அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது. இப்போ நன்றியில் வரக்கூடிய இன் வந்து நன்றன்று அப்படின்னு இன், நன்றல்லது இன் வந்து அப்போ 1வது 3வது 4வது சீர் வந்து பார்த்தீங்கன்னா எதுகை வந்து காணப்படும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ மேற்கதுவாய் அப்படின்னு வந்து அப்போ நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றைய மறப்பது நன்று. நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, நன்றியை மறக்கக்கூடாது, நமக்கு கெட்ட தீமையை நம்ம மறந்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கீழ்கதுவாய் எதுகை தொடை அப்படின்னும் போது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு. ஸோ அப்போ ஒழுக்கம் அப்படின்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து விழுப்பம் தரலாம் அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு ஒழுக்கம் அப்படின்றது வந்து நல்லதை வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், அந்த உயிரினா உயிருக்கு மேலே அதை வச்சிருக்கணும் அப்படின்ற. இப்போ 1 2 4 இப்போ ஒழுக்கத்தில் வரக்கூடிய லூ வந்து விழுப்பம் அதில் வர லூ வந்து தரலான் ஒழுக்கம் திருப்பி லூ வந்து அப்போ முதல் சீரு 2வது சீரு 4வது சீர் அது வந்து 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அதனால வந்து நம்ம கீழ்கதுவாய் எதுகை தொடைன்னு நம்ம சொல்றோம். ஸோ இது வந்து வள்ளுவர் என்ன பொருள் கொடுக்கிறார் அப்படின்றதையும் பார்ப்போம் தெளிவா. அந்த ஒழுக்கம் உடைமை அதிகாரம் அப்படின்னு பார்க்குறோம். நல்ல ஒழுக்கம் ஒருவருக்கு உயர்வான சிறப்பை தரும், அதனால்
அந்த ஒழுக்கத்தை உயிரை காட்டிலும் மேலாக போற்றி பாதுகாக்க வேண்டும். அப்போ ஒழுக்கம், நல்ல பண்புகள், நன்னடத்தை, விழுப்பம்னா மேன்மை, உயர்வு, சிறப்பு, உயிரினும் ஓமப்படணும், உயிரை காட்டிலும் மிக முக்கியமாக காக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு. அப்ப இது வந்து கீழ்கதுவாய் எதுகை தொடையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து முற்று எதுகை தொடை அப்படிங்கிறோம். 1 2 3 4 இந்த துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இதில் வந்து முற்றும்னா 4 1 2 3 4 சீனும். இப்பு துப்பார்க்கு, துப்பாயால வர இப்பு, துப்பாக்கி இப்பு, துப்பார்க்கு திருப்பி இப்பு. அப்போ எல்லாமே வந்து வந்திருக்கு. அதாவது அனைத்து சீர்லையுமே 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ முற்றும் எதுகை தொடையா இருக்கு. ஸோ அப்போ 1 2 3 4 கண்டிஷன் அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போடும்போது 1 2 இணை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பொழிப்பு 1 3 வந்து ஒருவு 1 4 அப்படிங்கிறோம். கூளை 1 2 3 அப்படி பார்க்குறோம். மேற்கதுவாய் அப்படின்னும் போது 1 2 4 அப்படி பார்க்குறோம். கீழ்கதுவாய் 1 3 4 அப்படி பார்க்குறோம். முற்றும் அப்படின்னும் போது வந்து நமக்கு 1 2 3 4 அப்படி பார்க்குறோம். ஸோ அதை நம்ம நினைவு வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படிங்கிறோம். அடுத்து இயல்பை தொடை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இயல்பை தொடை அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் விகற்பம் வந்து எத்தனை இருக்குன்னு 7 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த இயல்பை தொடையில வந்து பார்த்தீங்கன்னா 4 சீர்கள் வந்து இருக்கும். இந்த அளவடியா வந்து இருக்கும். அந்த 4 சீர்கள்ல 1 மற்றும் 2ஆம் சீர்களின் ஈற்று எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரே மாதிரி வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஏந்து வந்துள்ளதால் இப்போ எக்ஸாம்பிள் வந்து மொய்த்துடன் தவளும் முகிலே பொடியிலே அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இதில் பார்க்கும்போது நம்ம சீர் எண்ணிக்கை வந்து என்ன பண்ணோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வருவோம். 1 2 3 4 தான் நம்ம எழுதுவோம். ஸோ அதில் முதல் சீர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும்போது பொழிலே அதில் வரக்கூடியிலே, முகிலே அதில் வரக்கூடியிலே வந்து. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த இணை அப்படின்றது மாறவே போகிறதில்ல. இங்கே இயல்பு தொடை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஈற்று எழுத்து, கடைசி எழுத்து அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும். அப்போ 1 2 அப்படின்னு கடைசி எழுத்துலேருந்து நம்ம ரைட்ல லெஃப்ட் வரணும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இடதுல இருந்து நம்ம வலது போனோம். இப்போ வலதுல இருந்து இடது வரணும், இயல்பு தொடை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஞாபகம் வச்சுட்டு அந்த அடிப்படையில் நம்ம வந்து 1 2னா அங்கிருந்து நம்ம கணக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க பொழிப்பு அப்படின்னு 1 3 நமக்கு தெரியும். இப்போ 1 3னா இது 1 2 3 4ன்னு போட்டுறோம். அப்போ 1 வந்து மணலே லே வந்திருக்கு, முத்துரல் வந்து அயலே திருப்பி லே வந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து என்ன சொல்லணும், பொழிப்பு அப்படின்னு சொல்றோம், இயல்பு தொடை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உருவு அப்படின்னும் 1 4 அப்படி பார்க்குறோம். ஸோ 1 4னா இங்கே கடலே அதில் வரக்கூடிய லே வந்து முதல் சீரில், 4வது சீராக இருக்கிறது நிழலே அதில் வரக்கூடிய லே வந்து. ஸோ அப்போ கடலே அயலாது இனியதன் நிழலை அப்படின்ற நம்ம வந்து கடலையில் வரக்கூடிய லேவும் நிழலையில் வரக்கூடிய லேவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 4 வந்து எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்குறோம். அடுத்து கூளை அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு 1 2 3 அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே வந்து மாதர் நகிலே வல்லே இயலே அப்படின்னு இருக்கு. நம்ம சீர் போடும்போது வலதுலேருந்து இடது வரணும். இயலே வல்லே நகிலே அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துலேயும் லே லே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், 1 2 3 கூளை அப்படின்னு பார்க்கும், ஏபத்தொடை அப்படின்னு போட்டுடலாம். அதே மாதிரி மேற்கதுவாய் ஏபத்தொடை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சீர் வந்து 1 3 4 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ வில்லே நுதலே வேர்க்கன் கயலேன்னு இருக்கு. கயலே தான் நம்ம முதல் சீரை எடுத்துப்போம். அது வந்து 1 லே வந்திருக்கு. அடுத்து வேர்க்கன் நுதலே அந்த 3வது சீர், அடுத்து வில்லே 4வது சீர் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இதில் மேற்கதுவாக ஏபத்தொடை வந்திருக்கு அப்படிங்கிறோம். இதில் கொஞ்சம் கவனமாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் பெரும்பாலான கேள்வி நமக்கு மோனை எதுகையிலே நம்ம கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிறோம். அடுத்து கீழ்கதுவாக ஏபத்தொடை அப்படின்னு பார்க்கும்போது 1 2 4 அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பல்லே தவளம் பாலே சொல்லு அப்படின்னு படிப்போம். சீர் அடிப்படையில் நம்ம எழுதும் போது வந்து முதல் சீர் வந்து சொல்லே வந்து 1 வந்துருச்சு. அடுத்து பாலே அப்படின்றது 2வது சீர் வந்து. தவளம் வரல, 3வது சீர் வரல, 4வது சீர் பல்லே. அப்போ 1 2 4 வந்ததுன்னா அது வந்து கீழ்கதுவாய் ஏபத்தொடை அப்படிங்கிறோம். முற்றும்னா எல்லாமே வரணும், 1 2 3 4 கடைசி எழுத்து. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு புயலே குழலே மயிலே ஏலேன்னு இருக்கு. இதில் நமக்கு கடைசியில் வலதுலேருந்து எடுத்து வரும். அப்போ ஏழையில் வரலே, மயிலே வரலே, குழலையில் வரலே, புயலையில் வரலே. அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வந்திருக்கு. எல்லா சீர்லையும் கடைசி எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால ஒத்து வந்திருக்குன்னா நம்ம முற்று ஏபத்தொடையா வந்து இருக்கு அப்படி பார்க்குறோம். இதே நம்ம நினைவு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து முரண் தொடை விகற்பம் 7. முரண்னா முரணா இருக்கணும், வந்து அப்படி ஆப்போசிட்டா இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ இப்போ இணை முரண் அப்படின்னும் போது 1வது 2வது சீர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம இந்த ஆர்டராக தான் பார்க்க போகிறோம். இப்போ பொய்மை வாய்மையும் இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில், அப்போ பொய்மை வாய்மை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து முரணா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஸோ பொய்மை வாய்மை இடத்து புரை தீர்த்த நன்மை பயக்கும் எனில் வந்து. ஸோ அப்போ பொய் சொல்றதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். எப்போ அப்படின்னா வந்து அது நல்லது நல்லது ஏற்படுத்தும், அதனால நல்லது நடக்கும் அப்படின்னா அது சரி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. பொழிப்பு முரண் தொடை அப்படின்னு 1 3 வந்து. ஸோ ஒன்னார் திரளம் உவந்தாரை ஆக்கலம் எண்ணி தவத்தால் வரும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இதில் ஒன்னார் உவந்தார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன்னார் அப்படின்னும் போது என்னன்னா பகைவர் அப்படின்னு பார்க்குறோம். உவந்தார்னா நண்பர். அப்போ முதல் சீரும் நமக்கு 3வது சீரும் வந்து பார்த்தீங்கன்னா முரணா வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால 1 3 ஒன்னார் பகைவர் உவந்தார் நண்பர் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதை எண்ணி தவத்தால் வரும் அப்படின்னு நம்ம பழகிறதுனால நம்ம சரியா நம்ம நடந்துக்கிறதுனால வந்து பகையும் வரும், நமக்கு நட்பு வரும் அப்படின்றது வள்ளுவர் சொல்றாரு வந்து. அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பு முறியற் பெருக்கு. அன்பிலார்னா அன்பு இல்லாதவர். அப்படியே அதுக்கு முரணா வந்து 4வது சீர் பாருங்க, பார்த்தீங்கன்னா அன்புடையார். அப்போ அன்பு இல்லாதவர் அன்பு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு முரண் வந்து.
ஸோ அது வந்து ஒரு முரண் தொடை அப்படின்னு பார்க்குறோம் 1 4. அடுத்து கூலைனா 1 2 3 சீர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அது முரண் சொல்லியாச்சு, முரண்பட்டு இருக்கணும் மூணுமே. இப்போ செருக்கும் சினமும் சிறுமையும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ செருக்கும் சினமும் சிறுமையும் சொல்லிட்டு மூணுமே என்னன்னா நமக்கு முரணா வந்து அமைஞ்சிருக்கு இதில் அப்படின்னு பார்க்குறோம். முதல் மூன்று சீர்கள் அமைந்துள்ளதே முரணா வந்து இருக்குங்க. அப்போ செருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து சினம், அடுத்து சிறுமை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஒவ்வொன்றுமே வந்து முரணா வந்து இருக்கு, ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. சரி, இல்லாத பெருக்கம் பெருமித நிறுத்து அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ செருக்கு இல்லாதவராக இருக்காங்க, பகைவர் இல்லாமல் இருக்காங்க, சினம் இல்லாமல் கோபம் இல்லாமல் இருக்காங்க, சிறுமை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம், இந்த மூணுமே இல்லாதவங்க அப்படின்னும் போது வந்து பெருக்கம் பெருமிதம் நிறுத்து அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. இதில் செருக்கும் சினமும் சிறுமையும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ சினம் கோபம் அப்படின்னு பார்க்குறோம், செருக்கு அப்படின்னா பகை அப்படின்னு பார்க்குறோம், சிறுமை அப்படின்னா வந்து சிறியதாக வந்துருதான். இது மூணுமே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவோம். இது ஒன்றுக்கொன்று முரணா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து கூலை முரண் சொல்றோம் 1 2 3 அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கதுவாய் முரண் தொடை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. மேற்கதுவாய் அப்படின்னும் போது வந்து நமக்கு 1 3 4 அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. கீழ்கதுவாய்னா 1 2 4 அப்படி முற்றும்னா 1 2 3 4. அப்போ வெல்வளை தோளும் செயறி கருங்கண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய இந்த வரியில இந்த 4 சீரில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வலை செயற்கரிய கருங்கண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த வெல் அப்படின்றதும் அதுவும் அதுமாதிரி செய அப்படின்றதும் அந்த கரு அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று முரணா வந்து இருக்கு அப்படின்னு வந்து. ஸோ அப்போ இதில் வந்து என்ன பயின்று வந்திருக்கு அப்படின்னா மேற்கதுவாய் முரண்தொடை பயின்று வந்திருக்கு அப்படிங்க. கீழ்கதுவாய் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நமக்கு காலை நண்பகல் மகிழ்தரும் மாலை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. 1 2 3. முதல் சீர் வந்து காலை வந்திருக்கு, ரெண்டாவது சீர் அப்படின்றது வந்து பகல் வந்திருக்கு, மூன்றாவது சீர்ல மகிழ் தரும் எதுவும் வரல, நான்காவது சீர்ல வந்து மாலைன்னு வந்திருக்கு. அப்ப காலை வந்துருச்சு, நண்பகல்ல பகல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மாலை வந்திருக்கு. ஏன்னா நண்பகல்னு எடுத்துக்கலாம். அப்ப காலை நண்பகல் மாலை முரணா வந்து இருக்கு. ஒன்னும் காலையிலையா நண்பகலா இல்லைன்னா மாலையா அப்படின்னு பார்க்கணும். அப்போ முரணா அமைஞ்சிருக்கு அப்படின்னு. அடுத்து முற்றும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முரணா வந்து இருக்கிறது வந்து. ஸோ அப்போ கிடந்து எழுந்து நின்று நடந்து அப்படின்னு பார்க்குறோம். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று வந்து முரணா தான் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ 1 2 கிடந்து அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா படுத்து இருக்கிறது, படுத்து கிடந்து, எழுந்துன்னா எழுந்து நிற்கிறது, எழுந்து அப்படின்னா படுத்திருக்கிற நிலையில இருந்து எழுந்திருக்கிறத எழுந்து, நின்றுனா நிற்கிறது வந்து, நடந்துன்னா நடந்து போறது. அப்போ இது எல்லாமே முரணா வந்து அமைஞ்சிருக்கு. 4 செய்யலாம். அப்போ 1 2 3 4 அப்படிங்கிறோம். இப்போ நம்ம எது நமக்கு முக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி போட்டோம்னா இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த செயலில் என்ன பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரியாக விடையில் வச்சிங்கன்னா போதும் ஃப்ரெண்டுங்க. ஸோ இதை வந்து மனப்பாடமே பண்ணிவிடுங்க. இணைனா 1 2, பொழிப்புனா 1 3, 1 அப்படின்னா 1 4, கூலை அப்படின்னா வந்து 1 2 3, மேற்கதுவாயினா 1 2 4, கீழ்கதுவாயினா 1 3 4, முற்றும் அப்படின்னா 1 2 3 4 அப்படின்னு மனப்பாடம் பண்ணிடுங்க. இதை வச்சு மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா இரண்டாம் எழுத்து, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய, அதாவது வலதுலேருந்து நம்ம இடது வரணும். அப்படி வரும்போது அந்த சீர் அப்படின்றது வந்து கடைசி எழுத்து ஈற்றெழுத்து அப்படின்றது வந்து ஒன்றி வரணும் அப்படின்னு பார்க்குறோம். அது முரண் அப்படின்னும் போது வந்து முரண்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டுடலாம் அப்படிங்கிறோம். பெரும்பாலும் நமக்கு எதுகையும் மோனையும் தான் பெரும்பாலும் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதில் மோனை தொடை அப்படின்றது கேட்டிருக்காங்க, விகற்பம் 7, அது எதுகை தொடை விகற்பம் 7 அப்படின்னு தொடர்ந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை நினைவில் வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் ஃப்ரெண்டு. அடுத்து நம்ம பார்க்க போது வந்து பா வகைகள், பாவினம் அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பா வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தொடை ஒன்றோடு ஒன்று சேருவதால் பா தோன்றும் அப்படின்னா பாடல் தோன்றும் முடியும். இப்போ பா, பாட்டு, செய்யுள், கவிதை எல்லாமே ஒரே பொருள் தான் உடையன அப்படிங்கிறோம். ஸோ பாவின் இலக்கணத்திலிருந்து சிறிது மாறுபட்டு இருக்கிறது என்னன்னா பாவினம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ பாவோட இலக்கணத்திலிருந்து மாறுபட்ட பாவினம். இந்த பாவினம் அப்படின்றது வந்து 3 வகைப்படும். தாலிசை, துறை, விருத்தம், இம்மூன்றும் 4 வகையாக அமையும் அப்படிங்கிறோம். இப்போ பாவினம் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் எத்தனையா பிரியுதுன்னா 4 பிரியுது. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 வகை இருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம கேள்வியை கேட்பாங்க. வாட் இஸ் சொல்லி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துட்டா போதும். இப்போ வெண்பா அப்படின்னா வந்து செப்பல் ஓசை உடையது அப்படின்னு. அறநூல்கள் எந்த பா வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்பாவால் அமைஞ்சிருக்கும். அப்போ அறநூல்கள் அப்படின்னா வெண்பாவால் அமைந்தவை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அது மறக்கவே கூடாது. ஆசிரியப்பா அப்படின்றது என்னன்னா அகவல் ஓசை, கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த அகவல் ஓசை கொண்ட இலக்கியங்களா இருக்கும். பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா சங்க இலக்கியங்கள், அதுவும் அகப்பாடல்கள் வந்து ஆசிரியப்பாவால் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறோம். அப்ப சங்க இலக்கியங்கள்ல நமக்கு அறநூல்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து வெண்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அது சங்க இலக்கியங்கள் அப்படின்றது என்னன்னா இப்ப பெரும்பாலும் அகப்பாடல்கள் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆசிரியப்பால இருக்கும். கலில்பா அப்படின்றது துள்ளல் ஓசை உடையது. கலிப்பா அப்படின்னும் போது அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதாவது சொல்லலாம் அப்படின்னா வந்து சங்க இலக்கியங்கள் 8 தொகையில கலித்தொகையை வந்து சொல்லலாம். வஞ்சிப்பா அப்படின்றது தூங்கல் ஓசை உடையது. அப்ப வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ மொத்தம் இந்த 4 பாக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு வெண்பா அப்படின்னு போட்டாவே அறநூல்கள். அதே மாதிரி ஆசிரியப்பா அப்படின்னா சங்க நூல்கள், அதுவும் வந்து அக இலக்கியங்கள் நம்ம சொல்லலாம். அந்த கலித்தொகை வந்து கலிப்பாவாலானது, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை உடையது. இப்போ வெண்பாவின் பொது இலக்கணம்
அப்படி நம்ம எடுக்கும் பொழுது அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா செப்பலோசை பெற்று வரும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தாச்சு. ஈற்றடி முச்சீராகும், ஏனையடி 4 சீராகிறோம். அப்போ ஈற்றடி முச்சீராகும், ஏனையடி 4 சீராகிறோம். அப்போ ஈற்றடியா வந்து இருக்கும், அதுவும் முச்சீராகும், 4 சீர்களை கொண்டதாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஏனைய அடியில் 4 சீர்களை கொண்டதாக இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஈற்றடினா 2 அடி இருக்கிறது 3 சீராக வரும், மற்றதெல்லாம் வந்து 4 அடியாக வரும் அப்படின்றத வந்து சொல்றாரு. வெண்சீரும் ஏர் சீரும் வரும் அப்படின்னு பார்க்குறோம். எதுலன்னா வெண்பாலம் வரக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மற்றதெல்லாம் விட நம்ம விட்டுறலாம், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ செப்பலோசை உடையது அப்படின்னு நமக்கு இம்பார்ட்டன்ட். வெண்பாவை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிகளின் எண்ணிக்கையை வச்சு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். மொத்தம் 5 வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 5 வகை அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதில் குரல் வெண்பா அப்படின்னா 2 அடி வரும், நேரிசை வெண்பானா 4 அடி வரும், அந்த இன்னிசை வெண்பானா 4 அடி வரும், சிந்தியல் வெண்பானா சிந்து அது வந்து 3 அடி வரும், பக்டோடை வெண்பா அப்படின்னா பல அடி வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ குரல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, சிந்தியல் வெண்பா, பக்டோடை வெண்பா அப்படி பார்க்குறோம். அப்போ 2 அடி, 4 அடி, 4 அடி, 3 அடி, பல வடியாக வந்து வர்றது தான் என்னன்னா வெண்பாவின் வகைகளாக இருக்கு. மொத்தம் 5 வகை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பொறுத்துக்களை கேட்டுருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும் ஃப்ரெண்டு. ஸோ அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்பாக்கு அடுத்து ஆசிரியப்பா. ஆசிரியப்பா அப்படின்னும் போது அகவல் ஓசையில வரும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நார்ச்சீர் அடியாக வரும் அப்படின்லாம். ஆசிரியப்பாக்கு உரிச்சீர் வந்து மிகுதியாக வந்து பிற சீரும் வரும். அப்போ உரிச்சீர் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ அந்த உரிச்சீர்கள் மிகுதியாக வரக்கூடியது எது அப்படின்னா வந்து ஆசிரியப்பா. அந்த ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்தும் வரக்கூடியதாக வந்து இருக்கும். குறைந்தது 3 அடியாக வரும். ஸோ அப்போ 4 நார்ச்சீர் அடியாக வரும். அப்போ நார்ச்சீர்னா 4 சீர்கள் வந்து இருக்கும், அடியாக வரும். குறைந்தது எத்தனை அடி இருக்குன்னா 3 அடி இருக்கும். லைன்ஸ் பொறுத்தவரை 3 அடி இருக்கும், சீர் பொறுத்தவரை 4 சீர் இருக்கும். பெரும்பாலும் ஏகாரத்தில் முடியும். அது இல்லாமல் அது வந்து அகவல் ஓசைன்னு சொல்லியாச்சுல, அதனால ஏகாரத்தில் முடியக்கூடியதாக வந்து இருக்கு சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ ஆசிரியப்பா எப்படி பிரிக்கிறோம்னா மொத்தம் 4 பிரிக்கிறோம். நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடி மறிமண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வகையாக வந்து பிரிக்கிறோம். வெண்பா 5 வகையாக பிரித்தோம், இப்போ ஆசிரியப்பாவில் 4 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அகவல் ஓசை அப்படின்னு பார்க்குறோம், ஏகாரத்தில் முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலிப்பா. கலிப்பா அப்படின்றது அதோட பொது இலக்கணம் வந்து துள்ளல் ஓசை பெற்று வரும் அப்படின்னுக்கலாம். அப்போ அகவல் ஓசை அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ஆசிரியப்பா அப்படின்னு பார்த்தோம். அதே வந்து செப்பல் ஓசை அப்படின்னா வந்து வெண்பான்னு பார்த்தோம். வந்து துள்ளல் ஓசை அப்படின்னும் போது எதுன்னா கலிப்பா அப்படின்னு பார்க்குறோம். நிறைய முதலாகிய வெண்பா, உரிச்சீர், புளிமாங்காய், கருவிலங்காய் மிகுதியாக வரக்கூடியதா வந்து இருக்கு. நேரிட்டு ஏர்சீர், தேமா, புளிமா என்ற 2 சீரும் வராது. கலித்தலையும் பிற தலையும் வரும் அப்படி பார்க்கலாம். இதெல்லாம் கூட ஜென்ரல் பாயிண்ட்ஸாக தான் இருக்கு, இதை நம்ம கூட விட்டுடலாம், இதை நம்ம கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான அந்த துள்ளல் ஓசை அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறது. ஸோ வெண்பா நடை போன்றது என்னன்னா கலிப்பா அப்படி பார்க்குறது. அது மாதிரி தரவு, தாலிசை என்ற முதன்மை உறுப்புகளையும் பெற்று வரும். அரங்கம், அம்போதரங்கம், தனிச்சொல், சுரிதகம் என்ற துணை உறுப்புகளையும் பெற்று வரக்கூடியதா எது இருக்குன்னா கலிப்பா வந்து இருக்கு கலிமுக்கிறோம். அப்போ கலிப்பா அப்படின்னும் போது வந்து அந்த துள்ளல் ஓசை அப்படின்றது நம்ம ரொம்பவும் முக்கியமான பாயிண்டா வந்திருக்கு. ஸோ அதை நம்ம கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அண்ட் வஞ்சிப்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்து கனிச்சீர் பிற சீரும் கலந்து வரக்கூடிய. கனிச்சீர் அப்படின்னு ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஸோ ஓரை சீர், ஈர சீர், மூவரை சீர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கனிச்சீர், காய்ச்சீர் அப்படின்னு பார்த்துருப்போம். அந்த கனிச்சீர் பிற சீரும் கலந்து வரக்கூடிய. வஞ்சி தலையும் பிற தலையும் வரக்கூடியதா எது இருக்குன்னா வஞ்சிப்பா கலிமுக்கிறோம். குறைந்தது 3 அடிகள் பெற்று வரும் கலிமுக்கிறோம். குரலடியாக 2 அடி, சிந்தடியாக முச்சீரடியும் வரக்கூடியதா வந்து இருக்கு. அப்போ குரலடியா இருக்கக்கூடியதாகவும் இருக்கு, அதே மாதிரி சிந்தடியாகவும் இருக்கக்கூடியது இருக்கு. 3 அடிகள் பெற்று வரக்கூடியது அப்படின்னு பார்க்குறோம் வஞ்சிப்பா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ வஞ்சிப்பா அப்படின்றது வந்து பா வகைகளில் ஒன்றா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதில் ரொம்ப முக்கியமானது நம்ம தொடர்ந்து கேள்வி கேட்கறதுனா வெண்பாவும் ஆசிரிப்பாவும் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. அது நல்லா படிச்சுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். கலிப்பா அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த துள்ளல் ஓசை கொண்டதா இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம கலித்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த 2 பாயிண்ட் தான் கலிப்பாவை பொறுத்து. வஞ்சிப்பா பொறுத்து பெருசாக கேள்வி கேட்கறது கிடையாது. அதனால நமக்கு முக்கியமானது அப்படின்னு எடுத்துனா வெண்பா, ஆசிரியப்பா அப்படின்னு முக்கியமானது. அதே மாதிரி மோனை தொடை, அந்த எதுகை தொடை, அந்த விகற்பம் 7 இருக்குல்ல, அந்த 2மே இன்றைய வகுப்புல நம்ம பார்த்ததுலேருந்து கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைவு செய்கிறோம். நான் அடுத்த வகுப்புல நம்ம வந்து நாளை வகுப்புல நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வந்து அணி இலக்கணம் அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப முக்கியமானது. அதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க திருப்பி. அது என்னன்னு பார்ப்போம். அது முடிஞ்சோடனே நமக்கு இலக்கணத்தோட அடிப்படைகள்லாம் நம்ம முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஆரம்பிக்க போகிறது என்ன அப்படின்னா வந்து நம்ம பொது தமிழர் கூட சிலபஸ் அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? நம்ம அடுத்த வகுப்புல நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.